ஆக ரோல் மாடலாக இருக்க வேண்டியது பெற்றோர்கள். அவன் இலக்கு எது என்று தெரிந்து அதன் வழியாக போக வேண்டியது பெற்றோர்கள். தன்னம்பிக்கை வேணும் சார், பயம் இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இருந்தாலே அந்த குழந்தை உண்மையிலேயே உயரத்துக்கு போகும். அந்த தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டியது. நிறைய பேரண்ட்ஸு தப்பு பண்ணுறோம். பேரண்ட்ஸு தான் குழந்தைய சில சமயம் கெடுக்கிறாங்க. சார் குழந்தை முடியல சார், அவனால் முடியும், அதுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தினாலே போதும். சார் மாவீரன் அலெக்சாண்டர் கிரேட்டுன்னு சும்மா சொல்லலைங்க. அவன் எந்த நாட்டுக்கு போருக்கு போகிறானோ, போருக்கு போகிற நாட்டில் இறங்கி அவன் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? அவன் எந்த கப்பலில் வந்தானோ அந்த கப்பலை கொளுத்தி விட்ருவானோ. அப்படி திரும்பி போடணுன்னா இந்த நாட்டை ஜெயிச்சு அந்த நாட்டு கப்பலில் தான் திரும்பி போகணும். ஏன்னா கப்பல்னு ஒன்று இருந்தால் தானே புறமுதுக்குன்ற ஒன்று இருக்கும். அந்த மனோதைரியம், திடகாத்திரம் அலெக்சாண்டருக்கு இருந்தது. அதான் உண்மை. அந்த பயம் போனங்க. குழந்தைங்கள பயம் ஊற்றக்கூடாது. 7வது வந்துட்டேன், 8வது வந்துட்டேன், 10வது வந்துட்டேன், வந்தேன் அவ்வளோதான். சார் கிரிக்கெட் சொன்னார் பாருங்கள், அது உண்மையே சைக்காலஜிக்கலாக பயம் இருக்கக்கூடாது. சார் எவ்வளோ பேர் சுதந்திரத்துக்காக போராடினாங்க சார். எத்தனையோ பேர் உயிர் விட்டாங்க, எத்தனையோ பேருடைய வரலாறு தெரியாமலேயே போச்சு. ஆனால் இப்போ கூட நமக்கு பகத்சிங்குனாக்கா ஒரு உணர்வு வருது. அதுக்கு காரணம் என்ன? தூக்கிலிடப்பட்டாங்க. அவனை மாதிரி நிறைய பேர் தூக்கிலிடப்பட்டாங்க. பகத்சிங்கை தூக்கில் போட்ட உடனே அது பெரிய விஷயமா இன்னைய வரையும் அதை வீராவசமாக பேசுகிறோமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பகத்சிங்குக்கு பயம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க சார். தூக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த கைதியை பத்திரமா பார்த்துப்பாங்க, தனியாக வச்சுருந்து. அந்த கைதிக்கு டெய்லி மெடிக்கல் செக்கப் இருக்கும். அந்த கைதி நலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்து தான் தூக்கில் போடணும். அதனால் டெய்லி டாக்டர் வந்து செக்கப் பண்ணுவார். பகத்சிங்குக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க, டாக்டர் டெய்லி வந்து செக்கப் பண்ணுறாரு. டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இந்த மாதிரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ண கைதிகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எடை குறையும் பயத்தில். ஆனால் பகத்சிங்குக்கு எடை கூடுதான். ஆச்சரியமான டாக்டரு அவங்ககிட்ட பகத்சிங்கிட்ட கேட்டிருக்காரு, எப்பவுமே இந்த மாதிரி இவங்களுக்கு எடை குறையும், உனக்கு எப்படி கூடுதுன்னு. அதுக்கு பகத்சிங் சொல்லியிருக்கான், என் தாய் நாட்டுக்காக உயிரை விடப் போகிறேன் என்ற பூரிப்பு நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாக இருக்கிறதுன்னா பாருங்கள். அதுதான் அந்த பயம் இல்லாத தன்மை வந்துவிட்டால் உங்களுடைய குழந்தை உண்மையிலேயே வெற்றி அடையும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ மிகப்பெரிய எதிரி பெற்றோரும் ஒன்றும் பண்ண முடியல, டீச்சரும் ஒன்றும் பண்ண முடியல. மொபைல் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு கவனிங்க, வேண்டாம். நாங்கள் சொல்கிறத சொல்கிறோம். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்ன நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கான் சார். காலைல 6 மணிக்கு ஆன் பண்ணால் 60 பேர் குட் மார்னிங் சொல்லிக்கிறான். இவனுக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறானுங்க சார் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு, வேலை வெட்டி இல்லாமல். அதுவும் காலையிலையா 6 மணிக்கு பார்க்குற கட கட கடன்னு வருது, எல்லாம் குட் மார்னிங். சில பேர் 6 மணிக்கு பொன்மொழி, அது கூட எவன்தோ ஒன்று. ஒருத்தன் எழுதிக்கிறான் சார், நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றே சிரி. எப்போ? விடிய காலையில். நம்பாதீங்கன்னாலும் நம்புகிறானுங்க, பாதி பொய். நான் சில இதை பார்த்த உடனே பயமாக இருக்குது. அன்றைக்கி பார்க்குறேன் 60 வயது மேற்பட்டவர்களுக்கு விடியற் காலையில் ஹார்ட் அட்டாக்கில் மரணம் அதிகமாகிறது, எதனால் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறான். எனக்கு 60 ஆகுது. என்ன தான் போட்டிருக்கான் பார்க்கலான்ட்டு, ஏன்னா சும்மா பார்க்கலாம், நம்புகிறோமா இல்லையோ பார்க்கலாமேன்னு ஆன் பண்ணால் அதை போட்டிருக்கான் சார். விடிய காலையில் ஏர்லி மார்னிங் பாத்ரூம் போகணுன்னு எழுந்தபோது ஜாகிரதையாக எழுந்துக்கணும். சில பேர் டக்குன்னு அப்படியே எழுந்துக்கிறாங்க. அந்த மாதிரி எழுதும்போது மூளை திடீர்னு விழிப்படைஞ்சு ஃபுல் ஃபோர்ஸில் ஹார்ட்டுக்கு ரத்தம் போய் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னு எழுதிக்கிறான் கீழே.